என்ன ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வரும்போது அப்படியே ஒரு பாட்டி கடையில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பப்பாயா நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு ஒரு 2 பப்பாயா வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அசிடிட்டி இருக்கிறதுனால அப்பப்போ ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால சரி 2ஆகவே இருக்கட்டும்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பப்பாயா வாங்கும்போதெல்லாம் கேட்டோம்னா உள்ளே நல்லா விதை இருக்குமான்னு கேட்டோம்னா இருக்குன்றாங்க. ஆனால் வீட்டில் வந்து கட் பண்ணி பார்த்தா ஒரு விதை கூட இருக்க மாட்டேங்குது. இது சாப்பிட்லாமா? ஒரு சிலர் சாப்பிட்லாங்கிறாங்க, ஒரு சிலர் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஒரு வாரமாக ஃபங்க்ஷன்னு போயிட்டுருக்கோம். வீட்டில் சமைக்கிற வேலை கம்மியாக இருந்தாலும் இந்த டைனிங் டேபிள் மேலே மட்டும் குறைச்சலே இல்லைங்க. எல்லாமே இருக்குது. பேனா, பென்சிலு, பின்னு எல்லாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்ச கையோட டைனிங் டேபிளையும் க்ளீன் பண்ணிடலான்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி கிட்டத்தட்ட 1 வீக் பக்கமாகுது. சரி இன்றைக்கி அதையும் வேக வச்சிடலாம். வச்சுட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு முன்னாடியே தெரிகிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் தள்ளி உள்ளே வச்சாக்கா செய்யறதுக்கே மறந்துடுறேங்க. ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வளைகாப்புக்கு போயிருந்தோம். அதில் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு விசிபிளாக தெரியுது, ஏன்னா அது நெட்டட் கிளாத் போட்டு தான் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் காட்டுறேன் அதில் என்ன இருக்குன்றது. வளைகாப்பு வந்து ஒரு ஹோட்டலில் தான் வச்சுருந்தாங்க. சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து வாழை இலையில் பூ வச்சு கட்டி பக்கத்துலேயே ஒரு பின்னும் வச்சுட்டாங்க. யாரோட ஐடியான்னு கேட்டால் மருமக்களோட ஐடியா தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சது. கரெக்டாக வாழையிலையை கரெக்டான சைஸில் கட் பண்ணி உள்ள பூ வச்சு ஒரு கோல்டன் த்ரெட் போட்டு டை பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அது. அதில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு தேங்க்யூ கார்டு, அவங்களோட பிஸ்னஸ் கார்டு, பேங்கிள் வச்சுருந்தாங்க, கண்ணாடி வளையல். அது என் கைக்கு செட் ஆகலை. கையோட இவரும் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருந்தார் கார்த்திகை தீபத்துக்கு.